No train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. 45,000 கோடி அரசுக்கு வருமானம், கரெக்டுங்களா? அப்போ 45,000 கோடி அரசுக்கு டேக்ஸ். தமிழ்நாடு அரசு டாஸ்மார்க் உற்பத்தி பண்ணி சாராய ஆலையை வச்சு உற்பத்தி பண்ணி அதை விற்றீங்கனாக்கா 50,000 கோடின்றதில்லை, கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி வருமானம் வரும். ஆனால் அந்த சரக்கெல்லாம் யாருது? தனியாருதுன்னு இல்லை, நான் ஓப்பனாக சொல்கிறேன். டிஆர் பாலு, கனிமொழி இவங்கெல்லாம் ஷேர் வச்சுக்கிது. இப்போ நேரும் அதுக்குள்ளே ஷேருக்கு போயிட்டாரு. உங்கள் சாராய ஆலையிலேருந்து வருது. அப்போ அந்த முதலாளிகளுக்கு டேக்ஸ் மட்டுமே 50,000 கோடினா அவங்களுக்கு எத்தனை ஆயிரம் கோடி போயிருக்கும்? அப்போ கொழுக்கிறது யார்? இதில் கட்சி அது மேலே தானே நிற்கிது. இப்படியே படிப்படியாக இன்னைக்கு இங்கே இருக்குது, இந்த இடத்துல நிற்கிறப்ப இதை நான் ஒழிக்கணும், அதுக்காக மாநாடுன்னா புரியலையே. நேற்று வரைக்கும் அவங்க கூட ஒன்றா இருந்துக்கிட்டு இன்னைக்கு நான் ஒழிக்கணும் மாநாடுன்னா எப்படி ஒழிப்பீங்க நீங்கள்? இந்த 50,000 கோடி எடுத்து என்ன பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை லட்சம் குடிநோயாளிகள் உருவாகி இருக்கிறாங்க. அந்த குடிநோயாளிகளுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எவ்வளோ லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? கணக்கு வரவு செலவு போடுங்க. இன்னைக்கு சுகாதாரத்துறையில் அதிகம் குடிநோயாளிகளுக்கான சிக்கல் தீர்க்கறதுக்கான பிரச்சனை நிறைய அதில் இருந்துகிட்டு இருக்கு. அரசு மனநல மருத்துவமனைக்கு போங்க. வரதில் 99% குடிநோயாளிகளால் வரக்கூடிய மனச்சிக்கலுக்கு தான் உள்ளே வராங்க. அப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்களை திரும்ப எப்படி பழைய நிலைக்கு கொண்டுட்டு போகிறது, அவங்களுடைய குடும்பத்துக்கான மீட்பு வழி என்ன? எதுவுமே இல்லையா திட்டம்? எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிகாரம் இல்லாதப்ப எல்லார் மேலேயும் அக்கறை வரும். நாட்டு மேலே வரும். 8 வழி சாலை கூடாது, மீத்தேன் இது கூடாது, கனிமவளம் கொல்லக்கூடாது, இப்படி போகிறது அப்படி போகிறது, மின்கட்டணம் ஏற்றக்கூடாது, அப்பாவிகள் பாதிக்கப்படுவார்கள். இந்த மாதம் எனக்கு மின்கட்டணம் 5,000 சில்லறை வந்துருக்கு. வெறும் 2,000க்குள்ளே வந்துட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி வெறும் 700 ரூபா வந்துட்டு இருந்தது. இதுக்கான போராட்டம் எதுவுமே நடத்தலை, எதுவுமே செய்யலை, எதுவுமே பண்ணலை. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகிலிவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். மது ஒழிப்புன்னு திருமாவளவன் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனா கொஞ்சம் நம்ம வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது 1971 ஆகஸ்ட் 30 தமிழகத்துல ஏற்கனவே இருந்த மது அந்த தடை நீக்கப்பட்டது. அப்போ முதலமைச்சராக இருந்து அதை செய்தவர் கருணாநிதி அவர்கள். அவர் 71 அந்த லிஃப்ட் பண்ண அந்த பேன் அப்படிங்கிறது வரலாற்றுல எவ்வளவு ஒரு முக்கியமான தருணம். குறிப்பா அது சரியா இல்ல அது தவறா உங்களுடைய? இல்லை, அது செய்திருக்க கூடாது, அது கொண்டு வந்திருக்க கூடாது. அன்னைக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சுத்தி எரிஞ்சிட்டு இருக்கிறப்ப நடுவில் கற்பூரம் மாதிரி தமிழ்நாடு இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்ல வராங்க. சுற்றி எரியறப்ப கற்பூரம் அந்த அனல்ல எரிய ஆரம்பிச்சிருங்க. பக்கத்தில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இந்த பக்கம் பாண்டிச்சேரி சுற்றி எல்லாமே மதுவை வச்சுக்கிட்டு அங்கேருந்து இங்கே கள்ள மது வருது, இங்கேருந்து அங்கே போய் குடிக்கிறாங்க, கள்ளச்சாராயம் ஒழிக்க முடியாது, இப்படின்னு பல காரணங்கள் சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு இருந்த காங்கிரஸில் இருந்த தீவிரமான பேச்சாளர் இது தமிழறிவு மணியன் திருச்சி வேலுசாமியில் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? மதுவை ஒழிக்க முடியாது, அது வருமானம் தான். ஆனாக்கா அதை விட நீங்கள் ரெட் லைட் ஏரியா வைக்கலாமே. அன்றைக்கி திமுகவுக்கு எதிராக, கலைஞர்களுக்கு எதிராக இவங்கெல்லாம் பேசினாங்க மீட்டிங்கில். மதுவை ஒழிக்க முடியாது, அதனால் அது சாராய கடை திறந்துனாக்கா பிராத்தல் கூட தான் ஒழிக்க முடியல, திறந்துருங்களா எல்லா இடத்துலையும், வருமானம் நிறைய வரும் பேசுனாங்க. நடந்துச்சுங்க. அது நடந்திருக்கக்கூடாது. ராஜாஜி உள்ளிட்ட அது ஒரு வீரமான காங்கிரஸ் அப்போ இருந்த காங்கிரஸ் வேறு. அது ஒரு காங்கிரஸ். அது உயிர்ப்பாக இருந்தது. அன்னைக்கு எல்லாருமே காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சந்தி நிற்க வச்சு தோல் உரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திமுக இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் அது ஒரு கிளை கழகம். இப்போ செல்வ பெருந்தகை ஏதோ 2 வார்த்தை விட்டுருக்கிறார், கொஞ்சம் அப்படியே ரத்தம் துடிப்பாக வந்தது காங்கிரஸ். கார்த்திக் சிதம்பரம் அதுக்குள்ளாரே கார்த்திக் சிதம்பரம் இப்போ அவங்களும் கொஞ்சம் வருது ரத்தம், பழைய காங்கிரஸ் அப்படி கொஞ்சம் ரத்த துடிப்பு வருது. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வரணும், அந்த மாதிரி வரணும். கூட்டணி வேறு, அரசியல் வேறு. கூட்டணி நீயும் ஜெயிக்கிறேன் நானும் ஜெயிக்கிறேன், அதுக்காக கூட்டணி வச்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சுப்பா, கை கொடுத்துப்பா, பிரிஞ்சுப்பா, நான் மக்களுக்காக போராடுறேன், மக்கள் குரல் கொடுக்குறேன், அப்படி வரணும் காங்கிரஸ் கட்சி. இல்லவே இல்லையே. தொடக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி தான் இருந்தது. அது மாதிரி அந்த விட்டதால தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைமை என்ன தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு எங்கே நிற்கிறீங்க? 2ல் நிற்கிறீங்க நீங்கள். ஒரு கட்டத்தில் எப்படி இருந்தது? சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி, அப்படி இருந்தது. இன்னைக்கு என்னென்னா கூட்டணி வேறு, மக்களுக்கான பிரச்சனையில் நாங்கள் பேசுறது வேறு. அந்த மாதிரி காங்கிரஸ் இல்லை. அந்த காலத்தில் இருந்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்றைக்கி இந்த மாதிரிலாம் பேசுனாங்க. கருணாநிதியை பார்த்து இந்த தொழிலையும் நீ செய்துக்கோ, வருமானம் நிறைய வரும் அப்படின்னு பேசுனாங்க. வெளிப்படையாக தெருவாக பேசுனாங்க. ராஜாஜி போய் கெஞ்சி கேட்டுக்கிட்டார், வேணாம் முடிஞ்சு போச்சு, அதோட நிறுத்திடு, திரும்ப கொண்டு வராதிங்கன்னு. கொண்டு வர அதை பார்த்துட்டு அப்புறம் திரும்ப எம்ஜிஆர் அதை பற்றி கொண்டு வர, அப்புறம் எம்ஜிஆர் இருக்கிறப்ப சில பேர் சாராய கடை எல்லாருக்கும் அவங்க வேண்டப்பட்டவங்க கொடுக்க, இவர் வந்தோடனே அது என்ன கடையை கொடுக்குது, தொழிற்சாலையும் நம்ம ஆரம்பிச்சலான்னு இவர் ஆரம்பிக்க ஆட்களை வச்சு, அதில் கட்சிக்கார குடும்பத்தில் எல்லாம் சேர்ந்தாங்க, பினாமியாக உள்ள ஷேரில் வைக்க, பங்கில் வைக்க. இன்றைக்கி கொட்டுது, ஆறாக வருது, ஆற்று தண்ணி வருது இல்லை.
அந்த மாதிரி பணம் வருது வினோத், உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு 45,000 கோடி அரசுக்கு வருமானம், கரெக்டுங்களா? அடுத்த இதுல நாங்க 50,000 கோடி டார்கெட் ஜாஸ்தி ஆகிடுன்னு வர சொல்றீங்க. இந்த லட்சத்துல வந்து நாங்க இப்போ வந்துட்டு ஏன் அவங்க ஏரியாவில் சரக்கு அதிகமா விற்கலன்னு சஸ்பெண்ட் வேற பண்ணிட்டு இருக்கிறீங்க. நல்ல அரசு இதை வச்சுக்கோங்க, அது இருக்கட்டும். அப்ப 45,000 கோடி அரசுக்கு டேக்ஸ், வித்தது முழுக்க இவங்களது கிடையாது. சரக்கு தமிழ்நாடு அரசு டாஸ்மார்க் உற்பத்தி பண்ணி சாராய ஆலையை வச்சு உற்பத்தி பண்ணி அதை வந்து விற்றீங்கன்னாக்கா 50,000 கோடின்றது இல்லை, கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி வருமானம் வரும். ஆனால் அந்த சரக்கெல்லாம் யாருது? தனியாருதுன்னு இல்லை, நான் ஓப்பனாக சொன்னேன். டிஆர் பாலு, கனிமொழி இவங்கெல்லாம் ஷேர் வச்சுக்கிது. இப்போ நேரும் அதுக்குள்ளே ஷேருக்கு போயிட்டாரு. உங்கள் சாராய ஆலையிலேருந்து வருது. அப்போ அந்த முதலாளிகளுக்கு டேக்ஸ் மட்டுமே 50,000 கோடினா அவங்களுக்கு எத்தனை ஆயிரம் கோடி போயிருக்கும்? அப்போ கொழுக்கிறது யார்? இதில் கட்சி அது மேலே தானே நிற்கிது. இந்த மாதிரி இவர் செய்துட்டாரு. இப்படியே படிப்படியாக வந்து இன்னைக்கு இங்கே இருக்குது, இந்த இடத்துல வந்து நிற்கிறப்ப இதை நான் ஒழிக்கணும், அதுக்காக மாநாடுன்னா புரியலையே. நேற்று வரைக்கும் அவங்க கூட ஒன்றா இருந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நான் ஒழிக்கணும் மாநாடுன்னா எப்படி ஒழிப்பீங்க நீங்கள்? ஒழிக்கிறதுக்கான திட்டம் என்ன வச்சுக்கீங்க? மாநாடு மட்டுமே இல்லை, மக்கள் திரள் போராட்டம் என்னென்ன வச்சுருக்கீங்க? இல்லை, எனக்கு அந்த சம்பவம் தான் திருப்பி என்னன்னா, அது நீங்க சொன்ன மாதிரி ராஜாஜி அவர்கள் கொட்டு மழையில போய் கோபாலபுரம் இல்லத்துல வந்து இதை செய்யாதீங்க, இது வந்து பாவக்காசு பாவம் அப்படின்ட்டு வந்து கருணாநிதி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி, ஆனா கருணாநிதி அவர்கள் கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னு. அந்த முடிவை அவர் எடுத்ததுக்கு என்ன பின்னணியா இருக்கும்? அப்போ நிதி நெருக்கடி ஒரு காரணம். நிதி நெருக்கடின்னு தான் சொல்லி வேற விஷயங்கள். நிதி நெருக்கடின்றப்ப உங்களுக்கு அதுல சைட்ல நிறைய வரும். அப்பவே தவறுகள்லாம் தொடங்கிடுச்சு. அண்ணா இருந்த போது பெருந்தலைவர் இருக்க வரைக்கும் அவங்க அப்படி ஒன்றும் நிதி நெருக்கடி இல்லாத போது திடீர்னு இவர் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் அது நெருக்கடி வருதுன்னா அவங்களுக்கு நெருக்கடி வருது, சம்பாத்தியத்துக்கான நெருக்கடி வருது, கட்சிக்காக. ஆமா, அதுக்காக சொல்றேன். நாட்டை பத்தி எல்லாம் இவங்க அவ்வளவா கவலைப்பட்டது. அவங்க எப்படி சம்பாதிப்பாங்க? சாராயம் தொடக்க காலத்துல 71க்கு பிறகு இந்த சாராய கடை தொடக்கங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் போட்டு பேசி பாருங்க. யாரெல்லாம் வந்தாங்க, யாரெல்லாம் பழிச்சாங்க, யாரெல்லாம் பெரிய மனிதரானா எடுங்க, பட்டியல் எடுங்களேன். நீங்க மக்களுக்காகவே, நீங்க மக்களுக்காக எப்பயாவது நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா? கவலைப்பட்டிருந்தா வினோத் உங்ககிட்டயும் ஒரு 10,000 கோடி இருக்கணும், என்கிட்டயும் ஒரு 10,000 கோடி இருக்கணும். நீங்களும் ஒரு 30 வருஷமா உழைச்சிக்கிறீங்க, நானும் ஒரு 30 வருஷமா உழைச்சிக்கிறேன். கரெக்டா? நீங்களும் உழைக்கிறீங்க, நானும் உழைக்கிறேன். உன் குடும்பத்துக்கு மட்டும், உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு மட்டும் சொத்து லட்சத்துல ஏறிக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறோம். நம்மளாம் கட்சிக்கு உழைச்ச தொண்டெல்லாம் ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறான். அப்போ நீங்கள் யாரோட நலனுக்காக இந்த சாராயத்தை கொண்டு வந்தீங்கன்னு தெரியுதில்ல. இன்ன வரைக்கும் யாரோட நலனுக்கு? மக்கள் நலனுக்கு வருதா? இந்த 50,000 கோடி எடுத்து என்ன பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை லட்சம் குடிநோயாளிகள் உருவாகி இருக்கிறாங்க. அந்த குடிநோயாளிகளுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எவ்வளோ லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? கணக்கு வரவு செலவு போடுங்க. இன்னைக்கு சுகாதாரத்துறையில் அதிகம் குடிநோயாளிகளுக்கான சிக்கல் தீர்க்கிறதுக்கான பிரச்சனை நிறைய அதில் இருந்துகிட்டு இருக்கு. பிரபலமான மருத்துவமனைகள், மனநல மருத்துவமனைக்கு, அரசு மனநல மருத்துவமனைக்கு போங்க. வரதுல 99% குடிநோயாளிகளால் வரக்கூடிய மனச்சிக்கலுக்கு தான் உள்ளே வராங்க. அப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு திரும்ப எப்படி பழைய நிலைக்கு கொண்டுட்டு போகிறது? அவங்களுடைய குடும்பத்துக்கான மீட்பு வழி என்ன? எதுவுமே இல்லையா திட்டம்? இது எதுவுமே இல்லாமல் வெறும் 50,000 கோடி வந்துருச்சுன்றதை மட்டும் வச்சுக்கிட்டு அதை விட பல 100 மடங்கு கோடி வந்து தனியார் சாராய ஆலய முதலாளிகளுக்கு போகிறதுக்கு எப்படி மக்கள் நலன் அதில் இருக்கும், நாட்டு நலன் இருக்கும்? சொல்லுங்க வினோத், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க. இதை ஒழிக்கிறதுக்கு போராட்டம் மாநாடு மட்டுமே தீர்வாயிடுமா? மக்கள் திரள் போராட்டத்தை வச்சு நீங்கள் சுத்தமாக இருக்கணும். சாராய ஆலயம் முதல்ல மூடுறதுக்கு ஒரு முறை நீங்கள் சாராய ஆலயம் முன்னாடி போய் போராட்டம் பண்ணுங்க. இல்லை, 2016 சட்டமன்ற தேர்தல் வந்தப்போ திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவில் கொண்டு வரப்படும் அப்படின்னு. அப்போ ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சிக்கு அப்போ திமுக தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் இருந்தாரு. அப்போ அந்த நிருபர் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி பூர்ண மதுவிலக்கு சொல்றீங்கன்னா நம்ம குடும்பத்திலே இருக்காங்களே, அவங்க எல்லாருமே நாங்க ஆட்சிக்கு வந்தா மூடிடுவாங்க அப்படின்னாரு அவர். இப்பதானே சொல்றாங்க வேணும் 2016 இப்பதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? 76-7 வந்து பேப்பர்ல வந்த கட்டிங்லாம் இருக்குது. அப்பவே சொல்லிட்டார் கருணாநிதி அவர்கள். அதுக்கு பிறகு ஸ்டாலின் முன்னாடியே ஒரு முறை சொல்லியிருக்கிறார், அதுவும் பேப்பர் கட்டிங்லாம் இருக்குது. நாங்கள் வந்தால் மது விலக்கு அமல்படுத்துவோம், சாராயம்லாம் விற்க மாட்டோம், எங்கேயும் இருக்காது அப்படின்னா எத்தனை முறை சொல்லியிருக்கிறாங்க சொல்லுங்க. தேர்தல் எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிகாரம் இல்லாதப்ப எல்லார் மேலேயும் அக்கறை வரும் வினோத். நாட்டு மேலே வரும், 8 வழி சாலை கூடாது, மீத்தேன் இது கூடாது, மனித வளம் கனிம வளம் கொல்லக்கூடாது, இப்படி போகிறது அப்படி போகிறது, மின்கட்டணம் ஏற்றக்கூடாது, அப்பாவிகள் பாதிக்கப்படுவார்கள். இந்த மாதம் எனக்கு மின்கட்டணம் வந்து 5,000 சில்லரை வந்துருக்குது. வெறும் 2,000க்குள்ளே வந்துட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி வெறும் 700 ரூபா வந்துட்டு இருந்தது. கந்து வட்டிக்கார மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. 100 யூனிட்னாக்கா இவ்வளோ இலவசம், 100 யூனிட்டுக்கு மேலே 200 போனால் இவ்வளவு, 200லேருந்து 300 போனால் இவ்வளவு, 300க்கு மேலே 301ன்னு வந்துச்சுன்னா மொத்தமும் அதுக்கு ஒரு ரேட்டு 12 ரூபா.
இதுக்கான போராட்டம் எதுவுமே இங்கே நடத்தலை, எதுவுமே செய்யலை, எதுவுமே பண்ணலை. இந்த மக்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் போராடினீங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது. நடத்துனீங்களா இல்லையா? சாராயத்துக்கு எதிராக சட்டையை போட்டு நடத்துனீங்களா? கருப்பு சட்டையை போட்டுன்னு மின்சார கட்டணத்துக்கு எதிராக நடத்துனீங்களா? இன்னைக்கு இதெல்லாம் செய்யறது யார் செய்கிறாங்க? இதுக்கு தான் சொல்கிறது, இதுக்கு முன்னாடி பெரியவங்களாம் சொல்லிக்கிறாங்க, இந்த நாடும் நகரமும் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த திமுக என்றைக்கும் எதிர்கட்சியாகவே இருக்கணும். உண்மையிலே இந்த சொர்க்கமாக இருக்கும் தமிழ்நாடு. இது மட்டும் எதிர்கட்சியாக ஒரு 10 வருஷம் வச்சுருந்துருங்க, 15 வருஷம். இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னொரு 15 ஆண்டுகள் திமுக எதிர்கட்சியாகவே இருக்கணும், என்ன ஆனாலும் பார்த்தலான்டாங்க. பிரமாதமாக. ஏன்னா அவ்வளவு மக்கள் நலனுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் ஆளுங்கட்சி பயந்துக்கிட்டு அதெல்லாம் சரியாக வச்சுக்கிட்டே இருக்கும். மக்களுக்கான எல்லா தீர்வும் வந்துடும். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.